அந்த அருகு நான் வந்து என்னோட பேர் முகமது ரியாஸ். நான் ராமநாதபுரம். இந்த அறுதியில அனுபவம் பத்தி எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டா, ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தோம் ஒரு 6 வருஷமா. அந்த தம்பி சையத் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து தேவையான முதலீடுகளை எடுத்துக்கொண்டு ஒரு மார்க்கெட்டிங் லீடராக இருந்தேன் நான். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல அந்த நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கொடுத்தோம். ஆனால் வந்து ஏதோ நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். ஒரு கட்டத்துல ஏதோ பசி இல்லாம சாப்பாடு, நல்ல உடை உடுக்கிறது, நல்ல நீட்டா நிம்மதியா தூங்குறது, அந்த மாதிரி லைஃப்ல போயிட்டு இருந்தோம். அந்த நிறுவனத்திலோட எல்லாருமே நல்லா காவி பங்களா வசதியா இருக்காங்க. நம்மளும் போக ஒரு ஆர்வக்குள்ள இருக்கலாம், ஆசையில தான் யாருக்கு ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரி உள்ள போய் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் ராயலா வாழ்ந்தோம். அது வசதிக்கு ஒரு குறைச்சல் இல்லை, நல்லா வாழ்ந்தோம். ஒரு கட்டத்துல அந்த நிறுவனம் வந்து பிரச்சனையாகி டவுன் ஆகி கேஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத முறையில வந்து நாங்க திரும்ப முன்னாடி இருந்ததா நல்லா இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆகி போயிட்டு எதுவுமே பயந்துகிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வெளியே பூட்டிட்டு வீட்டுக்குள்ள படுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப வந்து சும்மா அந்த போன் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன வருது அப்படின்னா அது மாதிரி நம்ம அறுதியில இருக்கோம். அப்படி வந்ததுதான். சரி, ஓகே, இது என்னன்னு கேட்போம் அப்படின்னு கேட்டா ஐயப்பன் சார்னு ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, வாங்க உங்க லைஃப் எல்லாம் மாறிடும். அது பேசுறது எங்க இருந்து பேசுறாருன்னா சென்னையில இருந்து பேசுறாரு. நாங்கெல்லாம் தென் மாவட்டத்துக்கு பக்கம் இருக்க சென்னையில இருந்து பேசல கொஞ்சம் பயந்துரும். ஏன் அப்படின்னு கேட்டா ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாரும் சொல்ல வரல. பட் வந்து ஏன் அது எங்க ஊர்ல அப்படிதான் பேசிக்குவாங்க. தம்பியே பாத்துப்பா, சென்னையில பூரா ஏமாத்துறவங்க நிறைய இருப்பாங்க, பணத்தை கட்டிட்டு தேவையில்லாம ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு அங்க போகாது அப்படின்னா அப்படிலாம் என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல. அந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து அறுதியில அறிமுகத்துக்கு வரணும் சார், ஒரு அமௌண்ட் கட்டணும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா போதும் அப்படின்னு சொன்னார். மொத்தம் ஒரு ஃபீஸ் கட்டணும். இதை படிக்கிறதுக்கு, இந்த பிரினான்ஸா படிக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும். அது மொத்தமா கேட்கல. அப்பவே ஐயப்பன் சார பிடிச்சிருச்சு. சரி, ஓகே, நல்லவராத்தான் இருப்பாரு போல. சரி, கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்டாரு. சரி, நம்மளும் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே வரையில என்ன பண்ண அப்படின்னா ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு வருவேன். என்னன்னா வர்றதுக்கு காசு இல்லை, ஏன்னா சும்மால உட்காந்துருக்கோம், இது எப்படி போறது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்தே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து ஒரு பத்திரம் நடக்கணும். அது எப்படியா நடக்குமா அப்படின்னா ஐயப்பன் சார் சொல்றோம், அதெல்லாம் நடக்கும் சார், இந்த நாள்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம், நீங்க வந்தே திரும்பிய வர்றதுக்கு ஆசைப்படுங்க, முதல்ல வர்றோம்னு ஆசைப்படுங்க. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி ஆசைப்பட்டேன். என்ன கிழமை இங்க வரணும், சண்டே இங்க வரணும். வெள்ளிக்கிழமை வரையிலும், வெள்ளிக்கிழமை 10 மணி வரை பத்திரம் போடுறதுக்கான எந்த விதமான சிம்டமும் இல்லை. அப்ப பத்திரம் போட்டா தானே சனிக்கிழமை பத்திரம், இப்பதான் பத்திரப்பதிவு உண்டு, அப்ப இல்ல. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 10 மணிக்கு ஒரு 11:30க்கு சொல்றாங்க கொஞ்சம் பத்திரம் போடணும் அப்படின்னு. அப்போ அப்படியே எனக்கு வீடு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைச்சிச்சு. அப்போதே அந்த காசை எடுத்துட்டு அதோட கலந்து, சரி ஓகே, அவர் சொன்னாரு, ஆசைப்பட சொன்னாரு, அதே மாதிரி ஐயப்பன் சார் சொன்ன மாதிரி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்தது, பணம் வந்தது, டிக்கெட்டை போட்டு அடுத்த நாள் உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஏசில டிக்கெட்டை போட்டு எக்மோர் ஓட்டி இறங்கினேன். அந்த மதுரையில போயிதான் வந்து ட்ரெயின், ஏன்னா வந்து அந்த 3 மணிக்கு தேஜா எக்ஸ்பிரஸ்னு ஒண்ணு வருது மதுரையில இருந்து இங்க வந்து, அதுக்கு டிக்கெட் போட்டு போனா என்னோட கார்ல போய் நான் வந்து மதுரையில இறங்கி அப்புறம் வந்து இங்க வந்து அப்ப அந்த வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு 15,000 ரூபாய் செலவாகும். 2,000 ரூபாய் 2,500 ரூபாய்க்கு மதுரை வரையில் வரணும், காருக்கு டீசல் போட்டு வரணும். அதுல இருந்து 3,000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு இதுக்கு வரணும், எக்மோருக்கு வரணும். எக்மோர்ல 2 நாள் தங்கணும். ஏன்னா முதல் நாள் நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் தானே போக வேண்டியிருக்கு, திரும்ப அதுக்கு போகணுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 15,000 செலவு பண்ணி போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் எல்லாரும் ஒரு குழப்பி விட்டாங்க. 15,000 செலவு பண்ணி 5,000 பொரிய பார்க்க அப்படின்னாங்க. ஆனால் என் மனசுல வந்து போறோம், ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல பலன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்ப்பாங்க. இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்க, இல்லைன்னா வேணாம்னாரா ஐயப்பன் சார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே அப்படின்னு அதோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு முதல் நாளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவன் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நம்ம சொல்றாங்க, சரி ஓகே போவோம் அப்படின்னு ஃப்ரீயா தான், காசெல்லாம் ஒன்றும் கட்டல. ஊருக்கு போயிட்டேன். திரும்ப அடுத்த சண்டே அதே மாதிரி வந்தேன், அட்டன் பண்ண. 2-3 வாரத்துறது எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. இது எனக்கு வந்து நான் யாரையும் நம்பவே மாட்டேன். வேகமாவே என்னோட அந்த பழக்கமே அப்படித்தான், யாரையும் வேகமாவே நம்பவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் 4 வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை, ஓகே இதுல வந்து ஒரு சில விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக எனக்கு முன்னாடி பேசின எங்க குடும்ப உறவுகள் கூடமே வந்து
கொஞ்சம் பேசியிருப்பாங்க. நம்ம சார் ஜெயகாந்தன் சாரு நம்ம என் தம்பி செய்யதெல்லாம் கொஞ்சம் பேசினாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்களோ இல்ல ஏதாவது ஆர்வக்கூடாது பேசினாங்களோ அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ரிசல்ட் இங்க கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் ரிசல்ட் கிடைக்காத பட்சத்தில் நீங்க யாரும் இங்க பணம் கட்டி இதுக்கு அப்புறம் படிச்சீங்கனாலும் அந்த பணத்தை ரிட்டர்ன் நான் தர்றேன். உங்களுக்கு பணம் கிடைக்கல, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த பணத்தை நான் லட்சம் கட்டினா லட்சத்துக்குலாம் அங்க வேலை இல்லை. லட்சத்துக்கே இங்க வேலை இல்லை, 1000க்கு தான் வேலை. அப்படி கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை கிடைக்குன்னா அந்த பணத்தை சும்மா பேச்சுக்கு மைக்க கொடுத்துட்டாங்க பேச்சு சொல்லல, உண்மையை சொல்றேன். கீழே நம்மள தாங்க பூமி இருக்கு, மேல நம்மளை படுத்த இறைவன் இருக்கு, அசாட்சியா வச்சு சொல்றேன். உங்களுக்கு ரிசல்ட் இங்க எங்க அறிவியல் அறிவு உங்களை ஜாயின் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்குன்னா பணத்தை ரிட்டர்ன் நான் தர்றேன். என் பேரை நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஐயப்பன் சட்ட கல்வி தருவேன், நான் ஜிபேல அனுப்பி விட்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்க. அதே மாதிரி இங்க வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 100%, 200% கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வந்து நான் 9th பேஜ் 1, 2, 3 இப்போதைக்கு 14வது பேஜா சார், 14வது பேஜ் போயிட்டு இருக்குது. நான் 9th பேஜ்ல படிக்க வந்தேன். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 9th பேஜ்ல இன்னொரு விஷயம் தம்பி சொல்ல மறந்துட்டு, 9th பேஜ் இங்க நீங்க இப்ப சேர்த்து விட்டுருக்கிறீங்களா இன்னொரு கிளாஸ், அது வந்து அந்த நியூட்ரிஷனை பத்தி படிக்கிறதுக்கான அதுக்கு 9th பேஜ் தான் எனக்கு வருது. அது அந்த லெட்டர் அவங்க அனுப்பிவிட லெட்டர்லயே பார்த்தா 9th பேஜ்னு வரும். அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது இங்க அடையும். அதே மாதிரி நான் அறுதியில முடிச்சுட்டேன், நல்லபடியா முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமா தொடங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சேன். நான் அன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னு பிசினஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் 5% கமிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாலே 5 கோடி ரூபாய் இல்லையா? 5 கோடி ரூபாய் டேன் ஓவர் பண்ண எனக்கு நான் ஆசைப்பட்ட பொருள் வாங்க முடியல. ஆனா கார் மட்டும் தான் வச்சிருக்கேன். நல்ல ட்ரெஸ் போட்ட ஒரு கட்டத்துல வந்து ஒரு 2 வருஷம் கேப்ல ரொம்ப டவுன் ஆனோம். ஆனால் நான் வந்து ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறத நான் ஆசைப்பட்டேன். நான் வந்து டைமர்ல வந்து எனக்கு பிரேஸ்லெட்டும் ரிங்கும் போடணும்னு ஆசைப்பட்டேன். அது எப்போ அங்க வேலை பார்க்கல, ஆனா வாங்க முடியல. ஆனால் இங்க வந்து வாங்கியிருக்கேன். யாருன்னா அறிவியல் அறிவு வந்து அறிவியல் அறிவுக்காக பணம் எல்லாம் கொடுக்கல, அத்தாருக்காக குரு அந்த பணம் எல்லாம் கொடுக்கல எனக்கு. ஆனால் நான் ஆசைப்பட்டேன், எனக்கு இது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதே மாதிரி கிடைச்சது. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க நம்மளுக்கு ஏதாவது மந்திரத்தை போட்டு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை பூஸ்டப்படுத்தி விடுவாங்க. இதான் விஷயம். நம்ம கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது, அந்த சக்தியை படுத்துவாங்க. அந்த மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி ஆசைப்படணும். முதல்ல ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கிறீ அப்படிங்கிற ஒரே பிரச்சனையும் பஞ்சாயத்து பார்த்தா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப பேர்கிட்ட கேளுங்க சார் நல்லா இருக்கலாமா அந்த மாதிரி. முதல்ல நான் யாரையும் நம்ப மாட்டேன், என்ன கேட்டாலும் நானும் அப்படித்தான் எப்படி இருக்கிறீ அப்படின்னு அந்த கம்பெனி பிரச்சனையா அப்படியே போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆசைப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அறிவியல் அறிவு 100% ரிசல்ட் கிடைக்கும். நாங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி படிச்சவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல கிட்ட நம்ம அறிவியல் அறிவு படிச்சு வெளியில போயிருக்கோம். எல்லாருமே ரிசல்ட் கிடைச்சிருக்குது. பக்காவா நாங்க ரிசல்ட் எல்லாருமே ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க ஆசைப்படுற விஷயங்கள். 2வது நோயை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் ஒரு தனி மனிதன் தான், என்னால நோயை குணப்படுத்தவோ எதிரி பண்ணவோ அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் இப்ப கொஞ்ச நேரத்துல யாருக்காவது கிளாஸ் முடிச்சுட்டு போன உடனே யாருக்காவது ஹீலிங் பண்ணாலும் பண்ணி தர்றேன். ஆனா காசு வாங்க மாட்டேன். ஆனா என்னன்னா காசு இங்க வாங்கணும். இந்த ஹீலிங் பண்றதுல காசு கண்டிப்பா ஒரு சார்ஜஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆனா எனக்கு வந்து எப்படின்னா அதுல வந்து ஒரு சந்தோஷம், அந்த ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒரு மனம் இருக்கு. அதனால வந்து எப்படின்னா எனக்கு இது பிசினஸ் இல்லை, எனக்கு ரியல் எஸ்டேட். ஆனா ரியல் எஸ்டேட் மூலமா ஏதோ தொடங்கி அந்த ஒரு நிறுவனத்துல சேர்ந்து ஏதோ கொஞ்சமா தொடங்கி இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம். இப்ப வந்துட்டு நான் இங்க நம்ம இந்த பட்டமளிப்பு விழாவுக்காக வரல, இதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஒரு இடத்த பெரிய ஒரு இடம் ஒண்ணு அதை பேசி முடிச்சு அதுக்கான பணத்தை இங்க உணர்ந்து கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே இருந்துட்டேன். நம்ம இன்னைக்கு முடிச்சு இன்னைக்கு ஈவினிங் தான் நான் ஊருக்கே கிளம்புறேன். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு கார் வாங்கணுமா, இளைஞர்கள் பசங்க எல்லாம் நிறைய இருக்கீங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பொருளை விற்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த பொருளை விற்கணும்னு சந்தோஷப்படணும். இன்னைக்கு கார் வாங்கல எப்படி வாங்கலாம்னா கார் வாங்கணும், அது என்ன கலர் கார் வாங்கணும் அப்படிங்கிறத இது பண்ணுங்க. என்ன கலர் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அப்படியே அது நடக்கும்.
100% நடக்கும். ஒரு வேலைக்கு போகணுமா, அந்த எந்த வேலைக்கு போகணும், எவ்வளவு சம்பளம் வாங்கணும், அந்த சம்பளம் வாங்கினா நான் என்ன எப்படி எல்லாம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, கடன் தொல்லையில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பேர். அவங்க வந்து கடனை ரிசீவ் பண்றாங்கன்னு அர்த்தம். கடனை வரவேற்கிறாங்க, திரும்ப திரும்ப அவங்க வரவேற்கு. ஏற்கனவே கடனை தான் இருக்கு. இங்க 3 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. 3 விஷயம். ஒண்ணு, நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன? நல்ல ஆரோக்கியமா இருக்கலாமான்னா ஆரோக்கியமா இருக்கலாம். 2வது வந்து நல்ல குடும்ப ஒற்றுமை. நம்ம தாய் பிள்ளைகளோட சொந்த மன்னங்களோட ஒற்றுமையா இருக்க முடியுமானா 100% இருக்கலாம். அதே மாதிரி வந்து அப்படின்னா நம்மளுக்கு தேவை மெயினா பணம் நம்மளுக்கு தேவையான பணங்கள் எனக்கு வருது. நம்மளுக்கு எல்லாருக்குமே, எங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு எல்லாருக்குமே பணம் வரும், ஆசைப்படுவோம். அதே மாதிரி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்க காத்திருக்கு. அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாமே படிங்க. உங்களோட நண்பர்கள், உறவுகள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எனக்கு இந்த அறுதியில அறிவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போனல என்னை இங்க வர வச்ச ஐயப்பன் சாருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2வது, ஐயப்பன் சார் சொல்லி நான் வந்து எனக்கு இந்த கலையை முழுக்க பொறுமையாகவும் பக்குவமாகவும், ஒரு எப்படி சொல்றது, நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்ம குடும்பத்தாருக்கு கூட அந்த அளவுக்கு பக்குவமாகவும் சிரிச்ச புன்னகையோட கத்துக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கத்துக் கொடுத்து என்னையவனு ஒரு ஆளாக்கி, நானும் இந்த எங்க ராமநாதபுரத்துல நானும் ஒரு மதிப்பத்தக்க ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா எங்க அக்கா குருதான். எங்க அக்கா குருக்கு கோடான கொடி நன்றி. இதோட மதிப்பு ஒரு 8 லட்சம் ரூபா வரும். டைமண்ட் வாங்குறது மட்டும் இல்ல, டைமண்ட் வியாபாரம் பார்த்தோம் வந்தாச்சு. இப்ப கலர் கூடணும் அப்படின்னு, என்ன கலர் வேணும் அப்படின்னு. இப்ப உடம்பு குறைக்கணும்னா 6 கிலோ குறைச்சிருக்கேன். உடம்பு குறைக்கணும் 6 கிலோ குறைச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து எப்படின்னா, அதே மாதிரிங்க வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 7 மணிக்கு முன்னாடி குடிக்கவே மாட்டேன். 7 மணி 8 மணி நீங்க கோடி வருஷம் சொல்லுங்க, குடிக்கவே மாட்டேன். எப்பயாவது அவசரமா போய் ஆகணும் அப்படின்னு நினைச்சாதான். ஆனால் இப்ப நான் 3:30 முடிப்பேன். குரூப்ல தெரியல, குரூப்ல நம்ம பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் குரூப்ல பார்த்துட்டு கரெக்டா அந்த 4 மணிக்கு அந்த முன்ன தட்டுறது அந்த டைமுக்கு வந்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் பேசி எனக்கு முடிஞ்சிருச்சு. 85 86வது நாள் முடிச்ச மாதிரி திருப்பி வந்துட்டேன். ஆகையால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து அலாரம் தான் ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டுல அதுவா வந்து யாரோ எழுப்பி விடுறாங்க, எந்திரி என்று யாரோ எழுப்பி விடுற மாதிரி. அதே மாதிரி எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைமுக்கு பிடிக்கிறத வந்து வாய்ப்பு என்ன வேணாலும் செய்வேன். இந்த டைமுக்கு நல்லா பிடிக்கவே முடியாது. ஆனா இப்ப வந்து டைமுக்கு பிடிச்சு அந்த நேரத்துல நம்மளுக்கு கேட்கக்கூடிய, நம்மளுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 100% கிட்டத்தட்ட 4 to 5 அப்ப அப்படியே இருந்துச்சுன்னா 5 மணி 5:10 வரையில பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிடனா அப்படியே டைம் சும்மா தானே இருக்கு. அப்படியே வாக்கிங் போறது, வாக்கிங் எல்லாம் போகவே மாட்டேன். போனேன்னா 4 நாள் போனேன், ஆர்வப்படாது. 5ஆவது நாள் வர முடியாது, உடம்பு எடுத்துனால வர முடியாது. ஆனால் இப்ப என்ன மாதிரி ஒர்க் அவுட், அதிகமான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க வந்து இந்த மேடத்தை பார்த்தோம்னா தண்ணியில மறக்கிற தெரியல அப்படின்னு. இப்ப சமீபத்தில் டீச்சை கொடுத்திருந்தாங்க, புது நண்பர்களுக்கு காசு ஈஸியா வந்து ஒரு தீட்சை கொடுத்திருந்தாங்க. அந்த தீட்சைக்கு போனப்ப ஐலாவின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அந்த மேடம் வந்து எனக்கு வந்து தண்ணியில நடக்க எந்த தொட்டியை கூட வளர்க்கணும். இப்ப இதுக்காகவே ஒரு தொட்டியோட மேடம் பேர்ல ஒரு தொட்டி கேட்டப்ப, ஆமா இடம் பார்க்கணும். 40 சென்ட் ஒரு இடம் பார்க்கணும். ஆமா அந்த மாதிரி வந்து ஒரு இடம் பார்த்துருக்கோம். பெரிய ஸ்விமிங் பூலா கட்டப்போம். டெய்லி நடக்க போறேன். அதனால ஓப்பன் பண்றதுக்கு 5ஆவது மேடம் தான் வர்றாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, கலைகள் எந்த கலைகள் யாரு மாதிரி நம்ம பேசணும், யாரு மாதிரி பாடணும். ஜெயகாந்தன் சார்னா ஒருத்தர், அந்த பாடகர் பேர்ல எனக்கு தெரியாது. அவர் மாதிரி குரலே பாடினார். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். அந்த ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நம்மளோட குரு, நம்ம அந்த கற்றுக் கொடுத்த குருக்கு நன்றி சொல்லணுங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். குருவுகளே